and they bowed not to the sun, but to the radiant ones. Praise the Lord, brothers and sisters. தேவனுடைய வார்த்தை பயணத்தில் கொலோசியர் நிருபத்தை வாசிக்கும் பொழுது கொலோசியர் சபையில் சில பொய் போதனைகள் பரவ தொடங்கிச்சு. அது ஒரு வைரஸ் மாதிரி சபையினுடைய விசுவாசத்தை பாதிச்சுது. யூத மத ஆச்சாரங்கள், ஞான உணர்வு சிந்தனைகள் கலந்த இந்த தவறான போதனை சபையின் விசுவாசிகளை சிதற செய்தது. இந்த பொய் போதனைகளுக்கு எதிராக அப்போஸ்தலர் பவுல் பரிசுத்த ஆவினால் நிறைந்து கொலோசிய திருச்சபைக்கு சுவிசேஷத்தின் 4 சத்திய போதனைகளை கடிதமாக எழுதுகிறாங்க. ஃபஸ்ட்டு அந்த தவறான போதனைகள் என்னெல்லாம் அப்படின்னு சொல்லி நான் வாசிக்கிறேன், கேளுங்க. 4 விதமான தவறான போதனைகள் கொலோசிய சபையில் காணப்பட்டுச்சு. கொலோசியர் 2 அதிகாரம் 8 வசனத்தில், லௌகிய ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். அது மனுஷர்களின் பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளையும் பற்றினதை அல்லாமல் கிறிஸ்துவை பற்றினது அல்ல. இது ஞானம் மற்றும் தத்துவங்களால் விசுவாசிகளை ஏமாற்ற முயன்ற முதலாவது கள்ள போதனையாக பவுல் எழுதுகிறார். கொலோசியர் 2 அதிகாரம் 19 வசனத்தில் 2வது கள்ள போதனையாக பவுல் மாயமான தாழ்மையிலும் தேவதூதர்களுக்கு செய்யும் ஆராதனையிலும் விருப்பமுற்று காணாதவைகளிலே துணிவாய் நுழைந்து தன் மாம்ச சிந்தையினாலே வீணாய் இருமாப்பாய் கொண்டிருக்கிற எவனும் உங்கள் பந்தய பொருளை நீங்கள் இழந்து போகும்படி உங்களை வஞ்சியாதிருக்க பாருங்கள் என்பதாக பவுல் எழுதுகிறார். சில தேவனை சந்திக்க தூதர்களை வணங்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்திருந்தனர். 3வது பார்த்தீங்க அப்படின்னா கொலோசியர் 2 அதிகாரம் 21 வசனம் முதல் 23 வசனம் வாசிக்கும் பொழுது, நம்முடைய உடலை அடக்க வேண்டுமானால் நாம் பலவிதமான கட்டுப்பாடுகளை விதிக்க வேண்டும் என்று தவறாக கற்றுக் கொடுத்திருந்தனர். மனுஷனுடைய கற்பனைகளின்படியும் போதனைகளின்படியும் நடந்து தொடாதே, ருசி பாராதே, தீண்டாதே என்கின்ற கட்டளைக்கு உட்படுகிறதென்ன? இவையெல்லாம் அனுபவிக்கிறதினாலே அழிந்து போகுமே. இப்படிப்பட்ட போதனைகள் சுய இஷ்டமான ஆராதனையும் மாயமான தாழ்மையையும் சரீர ஒடுக்கத்தையும் பற்றிய ஞானம் என்கின்ற பெயர் கொண்டிருந்தாலும் இவைகள் மாம்சத்தை பேணுகிறதற்கே ஒழிய மற்றொன்றிற்கும் பிரயோஜனப்படாது என்பதாக பவுல் கடிந்து எழுதுகிறார். 4வது பார்த்தீங்க அப்படின்னா கொலோசியர் 2 அதிகாரம் 16 வசனத்தில், போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது, பண்டிகை நாளையும் மாத பிறப்பையும் ஓய்வு நாட்களையும் குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக என்பதாக பவுல் இங்கு எழுதுகிறார். இந்த பொய் போதனைகளுக்கு எதிராக அப்போஸ்தலர் பவுல் பரிசுத்த ஆவியினால் நிறைந்து கொலோசிய திருச்சபைக்கு 4 சத்திய போதனைகளை கடிதமாக எழுதினார். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கொலோசியர் 2 அதிகாரம் 15 வசனத்தில், துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்த தேவன் நம்மோடு இருக்கும் பொழுது வேறெந்த போதனைகளும் தேவையில்லை என்பதாக பவுல் விளக்குகிறார். செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா கிறிஸ்துவே சபையின் தலை என்றும் சபையின் அதிகாரமும் வாழ்வும் கிறிஸ்துவிலிருந்து வருவதாக பவுல் எழுதுகிறார். கணுக்களாலும் கட்டுகளாலும் உதவி பெற்று இணைக்கப்பட்டு தெய்வ வளர்ச்சியாய் வளர்ந்தேறுகிற சரீரம் முழுவதையும் ஆதரிக்கிற தலையை பற்றி கொள்ளாமல் என்று எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். 3வது பார்த்தீங்கன்னா கொலோசியர் 2 அதிகாரம் 10 வசனத்தில், சகல காரியத்திற்கும் இயேசு கிறிஸ்துவே தலையாய் இருப்பதாக பவுல் இங்கு குறிப்பிடுகிறார். சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராயிருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூரணம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள் என்பதாக பவுல் இங்கு குறிப்பிடுகிறார். 4வது பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு போதுமானவர் என்பதை பவுல் அவர்களுக்கு எழுதுகிறார். கொலோசியர் 2 அதிகாரம் 14 15 வசனத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது, நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து
அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடைத்து என்று எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இன்றைக்கும் நம்ம சுற்றி நிறைய கள்ள போதனைகள் காணப்படுகிறத பார்க்குறோம். நான் இந்த கொலோசியர் நிருபத்தை வாசிக்கும் பொழுது 3 காரியங்களை என்னோடய வாழ்க்கையில் நான் கற்றுக்கிட்டேன். என்ன அப்படின்னா, கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது, அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. நம்ம இயேசு கிறிஸ்துக்குள்ளே வேர் கொண்டு இயேசு கிறிஸ்துக்குள்ளே கட்டப்பட்டு இயேசு கிறிஸ்துக்குள்ளே நடக்கணும் அப்படின்னு சொல்லி என்னோடய வாழ்க்கையில் நான் கற்றுக்கிட்டேன். இந்த கொலோசியர் நிருபம் என்னோடய வாழ்க்கையில் ரொம்ப பிரோஜனமாக இருந்துச்சு. அது என்னோடய சரியான வழியில் நடக்கிறதுக்கு தேவன் என் கூட நிறைய காரியங்களை பேசினாங்க. நீங்களும் இந்த தேவனுடைய வார்த்தை பயணத்தில் பயணிக்கணும்னு சொல்லி நான் விரும்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா தேவனுடைய வார்த்தை பயணத்தில் தொடர்ந்து பயணியுங்கள், வேதத்தை தியானியுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இன்றைக்கி டே 37ல் கொலோசியர் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு தேவன் கிருபை செஞ்சாங்க. நான் 4:50க்கு எழுந்திரிச்சேன். அப்புறம் வர்ஷிப், சாங்ஸ் அண்ட் ப்ரேயர், மெடிடேஷன் இதெல்லாம் பண்ணுறதுக்கு 6:45 ஆச்சு. நான் ஈவினிங் தான் பைபிள் ரீட் பண்ணேன். ஸோ காலையில் சில ஜெப குறிப்புகளுக்காக ஜெபிக்கிறதுக்கு தேவனை உணர்த்தினாங்க. அதுக்கெல்லாம் ஜெபிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா நான் ஈவினிங் தான் பைபிள் ரீட் பண்ணேன். கொலோசியரில் பார்த்திங்கன்னா 4 அதிகாரம் இருக்குது. அந்த 4 அதிகாரம் வாசிக்கிறதுக்கு எனக்கு 10 மினிட்ஸ் ஆச்சு. 4 to 4:10 வரைக்கும் தான் வாசித்தேன். கொலோசியர் நிருபத்தில் பார்த்திங்கன்னா இயேசு கிறிஸ்து தான் சபையாகிய சரீரத்துக்கு தலையாக இருக்கிறார் அப்படிங்கிறத மையமாக கொண்டு எழுதப்பட்டிருக்கு. பவுல் நேரடியாக கொலோசியர் திருச்சபைக்கு போகலை, ஆனால் விரும்பினார். ஆனால் அவரால் போக முடியலை. ஸோ இன்னும் நிறைய காரியங்கள் கொலோசியர் நிருபத்தை வாசிக்கும் பொழுது அதை நான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்களும் தொடர்ந்து இந்த வார்த்தைகளெல்லாம் வேத வசனங்களை தியானிங்க, வாசிங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.